ஒரு கைவிடப்பட்ட பழைய வீடு உண்டு. இந்த பக்கம் எல்லாம் கடைகள்னு சொல்லியிருக்கு. இதுதான் அந்த செல்லக்கதிராம முருகன் கோவில். அதே சமயம் இதில் பார்த்தா வெங்காயங்கள் அப்படின்லாம் சொல்லி விற்று கொண்டு இருக்கிறான். அம்மம்மா ஃபுட் சிட்டின்னு சொல்லி இதெல்லாம் கடைகள் கூடுதலாக, அதாவது உணவகம் ஆறுமுக நாவலர் அவரையும் வந்து இதில் வச்சிருக்கணும் சிலைகள் என்று சொல்லி வச்சிருக்கணும். இதில் வந்து இந்த கால்நடைகள் தண்ணி குடிக்கிறதுக்கான பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது ஒரு பழைய கட்டணம். உங்களுக்கு திருமுருகன் திருமண மண்டபம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு முன்னுக்கு இந்த வெளி வடக்கு தென்பகுதி பலநோக்கு நான் நினைச்சேன் இது ஒரு வீடு என்று சொல்லி, பாலர் பகல் விடுதியும் முன்பள்ளியும் என்று சொல்லி நீர்வேலி வேற பழைய கால வீடு ஒன்று தான். ஸ்ரீ சுப்பிரமணிய சனசமூக நிலையம் ஸ்தாபித்தது வந்து 1942 வேற. அதாவது நீர்வேலி கந்தசுவாமி கோவில் இது பாருங்க. நல்ல பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு இந்த வீடு நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. அப்படி இதில் போய் இதில் ஒரு வீடு ஒன்று பாருங்க. அப்படி இல்லை பூக்கண்டு எல்லாம் வச்சு வீட்டு இந்த மதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. இப்போ கோயில்கள் எந்த வீதிலையும் பாருங்க அவ்வளோ வாழை மரங்கள் நிற்குதுன்னு சொல்லி. இதில் ஒரு வீட்டில் சோழ பிணல்லாம் பிடிக்கும். இது தேவாரம் பாடிக்கொண்டிருக்கணும் பாருங்க. நல்ல ஒரு பெரிய வாழைத்தோட்டம் ஒன்று இருக்குதுக்குள்ள. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலி பதில் நாங்கள் இந்த நீர்வேலி என்ற கிராமத்தை வந்து இன்றைய இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இந்த நீர்வேலி கிராமத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் கூடுதலாக இந்த வாழை மரங்கள் எல்லாம் கூடுதலாக நிற்கும். அப்படியாக இந்த நீர்வேலி கிராமத்தை வந்து இன்றைய இந்த காணொலி பகுதியில் பார்க்க போகிறோம். காணொலிக்கார முதல் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தருவோம். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் பருத்தித்துறைக்கு போகிற பிரதான வீதியில் நிற்கிறோம். இதில் இந்த ஊருக்கு நீர்வேலி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கோப்பா என்ற ஊரும் அதில் இருக்குது. பக்கத்தில் பாருங்க, அது 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதில் பாருங்க நல்ல ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது. வீதியெல்லாம் இந்த கொம்பு மாதிரியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா பழைய கால வீடு இருக்குது. ஓட்டுக்கெல்லாம் பெயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா. சரி, இப்படி நீரை இதால் போவோம். உங்களுக்கு தெரியும் நீர்வேலி இருந்தாலே நல்ல வாழை குளியல் அப்படின்னு சொல்லி இருக்கும். வாழை மரங்கள்லாம் இருக்குது. நல்ல நல்ல பெரிய பெரிய வாழை மரங்கள். இந்த இடத்துல எல்லா பக்கமுமே வாழை குளியல் தான் இருக்கும். நல்ல வீடு ஒன்று இல்லை கட்டி கொண்டிருக்கணும். இப்போ அப்படியே எந்த பக்கம் எல்லாம் இந்த பழைய வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. வாகனம் திருத்துற கராஜ் உண்டு. இது வந்து பருத்தித்துறைக்கு போகிற பிரதான வீதி உண்டு. நேராக போனால் பருத்தித்துறைக்கு போய்கொள்ளலாம். நேராக போய்க்கலே இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. SCRன்னு சொல்லி பலசரக்கு கடை உண்டு. அப்படியே இதால் வந்து ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. ஒரு ரக்கமான ரோட் உண்டு. இதால் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. குழந்தைக்கு எல்லாம் நல்ல பெரிய பெரிய மேல்மாடி வீடுகள் ரெண்டெல்லாம் சொல்லியிருக்கு. அதில் பாருங்க பழைய கால வீடு உண்டு. அதே சமயத்தில் நாங்கள் அப்படியே தொடர்ந்து இதை இப்படியே நேராக அப்படியே அணிஞ்சு பார்ப்போம். உள்ள ஒரு கோவில் ஒன்றும் இருக்கு. கோவிலில் இதில் வேற ஒரு கைவிடப்பட்ட பழைய வீடு உண்டு. அப்படியே நேரம் அப்படி அணிஞ்சு போய் கொண்டிருக்கோம். அப்படியே எந்த பக்கம் எல்லாம் வீடு எல்லாம் நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இல்லை ஒரு வீட்டில் சோழ பிணல்லாம் பிடிக்கும். அதே சமயம் இது ஒரு கடை ஒன்று வருது. அப்படி இப்படியே நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கிளை வீதி ஒன்று வருது. வேறு திரும்பி இப்படி அணிஞ்சு பார்ப்போம். ஏன்டா அதில் ஒரு கோவில் ஒன்று தெரியுது. அந்த கோவிலை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது முருகன் கோவில் உண்டு. இதுதான் அந்த கோவில். முருகன் கோவில் உண்டு.
உள்ள ஐயா மேரெல்லாம் இருந்து இந்த தேவாரம் பாடிக்கொண்டிருக்கணும். இதுல பிள்ளையார வச்சிருக்கேன் இந்த பக்கம். இதுல வைரவர் வச்சிருக்கணும். இந்த ஒழுங்கை ரோட்டுக்கு ஏறி இப்படி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே எல்லாமே நல்ல வீடுகள் என்று சொல்லியிருக்கு. அப்படி தொடர்ச்சியாக நேராக தான் போய் பார்க்க போகிறோம். இதில் போய்களே இதில் ஒரு திருப்பம் கொண்டு வருது. அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்படியே திரும்பி தான் போகிறோம். எங்களை எல்லாம் வீடுகள் என்று சொல்லியிருக்கு. இங்கால வேற வாழைத்தோட்டம் ஒன்று இருக்குது. அப்படி இதுலேயும் ஒரு திருப்பம் கொண்டு வருது. இதால் திரும்பி பார்த்தோம். எல்லாம் நல்ல அழகான வீடு ஒன்று போயிடும். பாருங்க வீட்டில எல்லாம் நல்ல பெரிய பெரிய கூடுதலாக தென்னை மரங்கள் என்றெல்லாம் சொல்லி வச்சுக்கிறேன். அப்படி இதில் வந்து ஒரு ரோட் ஒன்று வருது. பிரியாணிக்கு வந்த வீதின்ற பேர் பாருங்க, பூதர் மடம் வீதின்னு சொல்கிறது இந்த வீதி தான். அப்படி நாங்கள் இதால் இப்படி இந்த ரோட்டால் நேராக பிரியாணிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எல்லாம் அப்படி ரோட் போகுது. நாங்கள் இப்படி இதால் நேராக பிரியாணிச்சு பார்ப்போம். இந்த ரோட்டால் போனீங்கன்னு சொன்னால் 750 மீட்டரில் அரசகேசரி பிள்ளையா கோவில்னு சொல்லி ஒரு கோவில் ஒன்று வரும். நீங்கள் கூடுதலாக வீடுகள்லாம் அவதானிக்கலாம். பாருங்க நல்ல அதாவது வாழை மரங்கள் என்றெல்லாம் சொல்லி நிற்கிது. எல்லாம் கூடுதலாக வீடுகள்லேயே நிற்கிது. பாருங்க இந்த வீட்டில் கூட வாழைக்குள்ளே நிற்கிது. எங்களையும் அப்படி நல்ல நல்ல வீடுகள் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ இப்படியே எல்லாம் கூடுதலாக வாழை மரங்கள்னு சொல்லி தான் இருக்குது. அப்படி நாங்கள் தொடர்ந்து நேரம் எப்படி அனுப்பிச்சு அந்த கோயிலுக்கு போவோம், பிள்ளையார் கோயிலுக்கு. ஒரு பழைய வீடு மாதிரி ஒன்று இருக்குது. நாங்கள் நேராக போகிற வீதியை பார்த்தீங்கன்னா கரந்தன் ரோடுன்றது. நாங்கள் இதுக்குள்ளால இப்படி இந்த கிளை வீதியெல்லாம் தொடர்ந்து இப்படி நேராக போக போகிறோம். இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதாவது வைர கோயில் உண்டு. நேரம் இப்படி பிரயாணித்து போய் கொண்டிருக்க போகிறோம். இதிலேயும் பாருங்க ஒரு வீடு உண்டு, நல்ல அழகான வீடு உண்டு. இது வந்து வீட்டோட கடை வச்சுக்கணும். வரைக்கும் இதில் 2 கிளை வீதின்னு சொல்லி இப்படி வந்து போகுது. இதால் நாங்கள் நேராக தான் போக போகிறோம். நல்ல ஒரு பெரிய வாழைத்தோட்டம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ள எவ்வளோ வாழை மரமாண்டு பார்த்தீங்களா? அப்படி நேரம் வந்து இதுலேயும் ஒரு சந்தி வந்து வருது. அதெல்லாம் நாங்கள் இப்படித்தான் போக போகிறோம். அதாவது இதால் போனால் தான் அந்த கோயில் வந்து வரும். இப்படி இதால் பிரியாணிச்சு பார்ப்போம். கணேசா முன்பள்ளின்னு சொல்லி இதில் ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது, சின்ன பிள்ளைன்ற. பாருங்க இதுதான் வந்து அந்த முன்பள்ளி. அதே சமயம் இதில் அறநறை பாடசாலைன்னு பார்த்தீங்கன்னா
பெரிய ஒரு வீடு மாதிரி கட்டடம் ஒன்று இருக்குது இல்லை. அப்படி இந்த கோயில் வந்து பக்கத்தில் இருக்குது. அப்படி இந்த கோயில் அப்படி இந்த கோயிலுக்கிட்டே வந்துட்டோம். அதாவது இந்த முன்பள்ளி பக்கத்தில் இந்த கோயில் வந்துருக்கு. இதுதான் கோவில், அரசகேசரி பிள்ளையார் கோவில், நீர்வேலியில் இருக்கிற. நல்ல ஒரு முன்னுக்கு நல்ல வீதி ஒன்று இருக்குது பாருங்க. வீதியான இடம் உண்டு. இதில் தேர்மூட்டி ஒன்று இருக்குது. நல்ல ஒரு பிரம்மாண்டமான கோவில் உண்டு. அதே சமயம் நல்ல பாருங்க, பிள்ளையார் பெரிய ஒரு சிலை உண்டு, உருவம் வந்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்காங்க பாருங்க. நான் அந்த முன்பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி அமைப்பில் இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன். மடம் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி நான் இதால் இப்படி நேர் தான் பிரயாணித்து போக போகிறோம். அதாவது இப்படி வந்த ரோட்டுக்கு போகாமல் இப்படி திரும்பி இதால் ஒரு வீதி என்று போவோம், அதால் போக போகிறோம். அதாவது இடக்கை பக்கம் திரும்பி நேர பிரயாணித்து இந்த வீதியாக தான் போக போகிறோம். கோயில்களே இந்த வீதியிலையும் பாருங்க அவ்வளோ வாழை மரங்கள் நிற்குதுன்னு சொல்லி. இந்த பக்கமெல்லாம் வீடுகள் என்று சொல்லியிருக்கு. கூடுதலாக வாழை மர தோட்டங்கள் எல்லாம் கூடுதலாக இருக்கிறத இந்த இடத்துல காணலாம். நீங்கள் பாருங்க, வீட்டுக்கு முன்னாடி நல்ல கமுக மரங்கள் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருக்குது இந்த வீட்டுக்கு. இப்போ இந்த நீர்வேலிக்கு உள்ளே இருக்கிற கிராமங்களை தான் சுற்றி பார்த்து கொண்டு வரோம். கிராமங்கள் இருக்கிற கோயில்கள் அப்படின்னு சொல்லி கூடுதலான இடங்களை அடக்கலாம் இந்த காணொலியில். நான் இன்னொரு காணொலி மூலமாக உங்களுக்கு நீர்வேலியை அடக்கலாம்னு இருக்கிறேன். அதாவது நீர்வேலி சந்தியிலேருந்து அச்சில் மட்டும் ஒரு இடத்தை அடக்கலாம்னு இருக்கிறேன். வேற ஒரு மரம் உண்டு, முறிஞ்சி விழுந்துருக்கு போல். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, முறிஞ்சி விழுந்து. இதுலேயும் ஒரு அழகான மேல்மாடி வீடு ஒன்று இருக்கு. எல்லா வீட்லேயும் நல்ல நல்ல மரங்கள் ரெண்டு வச்சு பராமரித்து கொண்டிருக்கணும். அப்படி இதில் வரைக்கும் ஒரு சங்கம். பக்கத்தில் இதில் ஒரு வைரவர் ஒரு ஆள் வச்சுருக்கோம். அப்படி இதில் வரைக்கும் இதில் ஒரு கிளை வீதின்னு சொல்லியிருக்கு. இதால் ஒரு கிளை வீதின்னு போகுது. இதிலே வந்து ஒரு வாசிய சாலை வந்து இருக்குது. நீர்வேலி மத்தி இளைஞர் சனசமூக நிலையம் உண்டு. இது ஒரு வளம் உண்டு. இப்போ வீடு ஒன்றும் இதில் இருக்குள்ள. இப்போ கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது போல். வேறு அப்படித்தான் இருக்குது பார்க்க. சரி, இப்படி நாங்கள் திறந்து எங்களை இருக்கிறபடி எங்களை பார்ப்போம். அதாவது நாங்கள் இந்த வீதியெல்லாம் வந்திருப்போம். இந்த வீதியால் பாருங்கள், இந்த வீதியெல்லாம் வந்திருப்போம். இதில் இப்படி நேராக போனால் ஒரு திருமண மண்டபம் கொண்டு வருமாம். அதாவது ஒரு பழைய திருமண மண்டபம் உண்டு. அதை நாங்கள் போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இந்த கிளை வீதிகளுக்கெல்லாம் தொடர்ந்து உள் கிராமங்களை பார்த்து கொண்டு போகிறோம். இதில் எல்லாம் நல்ல நல்ல வீடுகள்னு சொல்லியிருக்கு. அப்படி இதுலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது. பக்கத்தில் இன்னொரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்குது. இதுலேயும் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. இதுலேயே நாங்கள் கிளை வீதியிலான்னு சொல்லி போகிறோம். இந்த வீதியெல்லாம் தொடர்ந்து பிரயாணிக்க போகிறோம். ஒரு மேல்மாடி வீடு ஒன்று இருக்கு பாருங்க. இது முன்னுக்கே பாருங்க வீட்டு இந்த மதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. இப்போ இதுதான் வந்து அந்த திருமண மண்டபம், திருமுருகன் திருமண மண்டபம் பாருங்க. திருமுருகன் பல்பொருள் அங்காடி
அப்படின்னு சொல்லி நிறைய கடைகள் இருக்குது. இது வந்து கரந்தன் வீதி நீர்வேலி. நாங்கள் குறிப்பிட்டிருக்கணும் கரந்தன் வீதின்னு சொல்லி. அப்படியே திருமுருகன் மருந்து கடை என்றெல்லாம் சொல்லியிருக்கு. அப்படியே பலசரக்கு கடைகள், இல்லை கோவிலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்கிற கடைன்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து மாலைகள் எல்லாம் கட்டி கொடுக்குற இடம் இருக்குது. இந்த இடத்துல மாலைகள் எல்லாம் விற்பனை போல் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி நாங்கள் நேராக வேலையை போவோம். இந்த கோவிலுக்கு வந்து அதாவது இந்த திருமண மண்டபம் இந்த வீதிக்கெலாம் இருந்திருக்கோம். இந்த வீதியில் இணைஞ்சு அப்படி நேராக பிரயாணிச்சு ஒரு வீரபத்திரர் கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலையும் பார்த்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி போய்களை இந்த இடங்களில் இருக்கிற அம்சங்களையும் பார்ப்போம். இந்த வீட்லேயும் வேறு வாழை மரங்கள்லாம் கூடுதலாக வச்சிருக்கணும். அதே சமயம் தென்னை மரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி இதில் போய் இதில் ஒரு வீடு ஒன்று பாருங்க. அப்படி எல்லாம் பூக்கள் எல்லாம் வச்சு வடிவாக இருக்குங்க. ஒரு கடை ஒன்று இருக்குது, பழைய கடை ஒன்று பாருங்க. அதே சமயம் முன்னுக்கு பாருங்க நல்ல ஒரு வடிவான வீடு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல வடிவான இடமா இருக்குது பார்க்க. பாருங்க நல்ல நல்ல பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு இந்த வீடு நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. மில் ஒன்று இருக்குது பக்கத்தில். இதில் அப்படி நான் ஒரு முருகன் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். அதாவது நீர்வேலி கந்தசுவாமி கோவில் இது பாருங்க. இது ஒன்றில் ஒரு பெரிய கோவில் உண்டு. இதில் தேர்முட்டி ஒன்று இருக்கு. அப்படின்னு சொல்லி நல்ல வடிவான கோவில் உண்டு. பக்கத்தில் குட்டி கேணி ஒன்று இருக்குது பாருங்க. இந்த கோவில் ஒரு அழகான கோவிலாக இருக்குது. அதே சமயம் கோவிலுக்கான வாகனங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. கோவிலுக்கு பக்கத்தில் இதில் வந்து ஒரு கேணி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பழைய கால கட்டடங்கள் மாதிரி எல்லாம் இருக்குது பார்க்க. அது எப்படி இந்த கட்டடத்தை தான் சொன்னான். இது தான் கோவிலில் இருக்கிற கேணி உண்டு. அப்படி அந்த பக்கம் எல்லாம் ஜனசமூக நிலையம் மாதிரி ஒன்று இருக்குது பார்க்க. அது போயிருக்க பார்ப்போம். இதில் எல்லாம் பழைய பழைய கட்டடங்கள்லாம் சொல்லி இருக்கு பாருங்க. அப்படின்னு பார்த்தா அது ஒரு அழகான கோயிலாக இருக்குது பார்க்க. மெயின் ரோட்டும் வந்து அதாவது கருத்துத்துறை பிரதான வீதியும் வந்து இது அருகிலான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த கோவில் வரவேற்பு கோபுரத்துக்கு பக்கத்தில் அப்படி இந்த பிரதான வீதி தான் இருக்குது. கோவில் பக்கத்தில் இது ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். வேறு எப்படி இருக்காண்டு இது வந்து பழைய கால வீடு ஒன்று தான். ஜனசமூக நிலையம் தான். வாசியசாலை உண்டு. உள்ளுக்கு பார்த்தா 2 ஐயா மேலேருந்து பேப்பர் வாசித்து கொண்டு வைக்கணும். உனக்கு சரஸ்வதி வச்சுக்கணும் மேம். இல்லை பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு நல்ல அழகாக இருக்குது பார்க்க. ஸ்ரீ சுப்பிரமணிய ஜனசமூக நிலையம் ஸ்தாபித்தது வந்து 1942 வரும். அதே சமயம் கிராம உத்தியோகத்தர் அலுவலகம் இருக்குது, சமுத்தி உத்தியோகத்தர் அலுவலகம் இருக்குது. அப்படின்னு சொல்லி அலுவலகங்கள் எல்லாம் இந்த இடங்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. அதாவது ஆறுமுக சாமி வீதின்னு சொல்லி பாருங்க. அப்படின்னு சொல்லி நிறைய கிளை வீதிகள். அதுக்கு பக்கத்தில் இந்த வீடு ஒன்று இருக்குது பாருங்க. கிட்ட பெயிண்ட் அடிச்சிருக்கிற போல் வீடு பார்க்கவே ஒரு நல்ல அழகாக இருக்குது பாருங்க. நான் நினைச்சேன் இது ஒரு வீடுன்னு சொல்லி பாலர் பகல் விடுதியும் முன்பள்ளியும் சொல்லி நீர்வேலி வேறங்க அனுமதி பெற்று உள்ளே வரவங்க சொல்லி வேறங்க. இது வந்து ஒரு முன்பள்ளி உண்டு. நான் நினைச்சேன் இது ஒரு வீடாக இருக்குமெண்டு. அதாவது முன்பள்ளி உண்டு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே சமயம் நல்ல நல்ல பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கேன். வெளியிலேயும் நல்ல பூக்கண்டுகள் வடிவுக்கு வச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே தொடர்ச்சியாக இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அப்படி வந்து ஒரு நல்ல இடமா இருக்குது.
கோயில் பக்கத்தில் நல்ல நல்ல வீடுகள் இருக்குது. கோவில் பின்பக்க வீதியில் போய் நினச்சி போய் கொண்டிருக்கோம். இது வந்து ஒரு பழைய கால வீடு ஒன்று தான் மேடம். அது எந்த பக்கமெல்லாம் ஒழுங்கியல் வீடுகள் தான். நீர்வேலி ஸ்ரீ முருகன் அறநெறி பாடசாலை நீர்வேலி தெற்கு. இது வந்து ஒரு அறநெறி பாடசாலை உண்டு, அதாவது இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அப்படி நாங்கள் இந்த பருத்தித்துறை பிரதான வீதியில் இணைய போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை எல்லாம் வீடுகள்லாம். இது வந்து தேர்முட்டி. இது ஒரு பழைய கட்டடமாக இருக்கணும் போல். உள்ளே எல்லாம் பார்த்தா பழைய லொரியும் நிற்கிது. காணொலியில் வந்து காட்ட முடியாமல் இருக்குது. ரெண்டாவது இந்த மேல் பக்கம் மட்டும்தான் தெரியுது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது ஒரு பழைய கட்டடம் உங்களுக்கு. இதுதான் அந்த கட்டடம். இந்த பக்கம் எல்லாம் இந்த கடைகள் சொல்லியிருக்கு. இதில் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. இந்த பக்கம் இந்த பனக்கரை விற்கிற கடையெல்லாம் சொல்லியிருக்கு. நாங்கள் பழைய கட்டடத்தை தான் வந்து இந்த இதில் ரெண்டு பார்க்க போகிறோம். அதாவது வந்து அது கூட்டுறவு சங்கம், கல்யாணம் கூட்டுறவு சங்கம் வந்துருக்கு. முன்பக்கத்தில் போய் பார்த்துட்டு வருவோம். இதான் வந்து இந்த நான் சொல்லியிருப்பேன், இது வந்து அந்த பழைய கட்டடம். அதுக்கு முன்னுக்கு இந்த வெளி வடக்கு தென்பகுதி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் நீர்வேலின்னு சொல்லி இதான் அந்த கட்டிடம். அதுக்கு இதுலேயே வந்து ஒரு பேருந்து தரிப்பிடம் ஒன்று இருக்கு. இதான் அந்த பேக்கரி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்படி தொடர்ச்சியாக இங்காலையெல்லாம் இந்த வாகனங்கள் வைக்கிற கடை அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இந்த அப்படி என்றெல்லாம் இருக்குது. இந்த வந்து கடைகள் என்றெல்லாம் சொல்லி கட்டிப்பட்டு வந்துருக்கு. இந்த பக்கம் எல்லாம் இதில் ஒரு சிறுவர் பூங்கா வந்து இருக்கு. நீர்வெளியில் இருக்கிற ஒரு நல்ல வடிவான பூங்காவாக இருக்குது. உள்ளூருக்கு போய் பார்ப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, இப்படி தொடர்ச்சியாக போ. அப்படியே இந்த பக்கம் எல்லாம் இந்த மரக்காலைகள் எல்லாமே இருக்கு பாருங்க. அதே சமயம் இதில் ஒரு அம்மம்மா புஜ்ஜிதின்னு சொல்லி மேலையெல்லாம் கடைகள் இப்போ கட்டுப்பட்டு வந்துருக்கு. அதே சமயம் இதில் பார்த்தா வெங்காயங்கள் அப்படின்லாம் சொல்லி விற்று கொண்டு இருக்கிறான். வெங்காயம் கிலோ 200 250 சொல்லி போகுது. இதுலேயும் ஒரு அழகான வீடு உண்டு. அப்படியே இந்த பக்கம் எல்லாம் கூடுதலாக கடைகள்னு சொல்லியிருக்கு. வேற ஒரு பழைய ஒரு லொரி உண்டு அடிக்க வேணும். இந்த பக்கம் எல்லாம் கடைகள்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து நீர்வேலி இப்போ தபாலகம் வந்து இருக்கு பாருங்க. இது வந்து தபால் கந்தூர் உண்டு. நீர்வேலி தபால் கந்தூர். நாங்கள் போயிருப்போம். அந்த பிள்ளையார் கோயில் உண்டு, அரசகேசரி பிள்ளையார் கோயில் வீதின்னு சொல்லி போட்டிருக்கோம். இதில் இந்த இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போய்கொள்ளலாம். இந்த கட்டிடங்களுக்கு எதிரே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் முற்றம்னு சொல்லி நீர்வேலி புண்ணிய பூமி என்றெல்லாம் சொல்லி இதில் இந்த கால்நடைகள் தண்ணி குடிக்கக்கூடிய மாதிரி அமைப்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரசகேசரி என்றெல்லாம் இவரை குறிப்பிட்டிருக்கணும். அதே நேரம் இதில் ஸ்ரீ சிவசங்கர பண்டிதர்ன்னு சொல்லி இவர். அடுத்ததாக இதிலே வந்து ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவரையும் வந்து இதில் வச்சிருக்கணும் சிலைகள் என்று சொல்லி வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த கால்நடைகள் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி, அதாவது தமிழ் முற்றம் புண்ணிய பூமி நீர்வேலின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கணும். அதுக்கு பக்கத்துல இந்த தபால் கந்தோரம் வந்து இருக்கு பாருங்க. உப தபாலகம் நீர்வேலின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கணும். இதான் வந்து இந்த தபால் கந்தோர். ஒரு இந்த இடங்கள்லாம் நல்ல பூக்கண்டுலாம் சொல்லி வச்சிருக்கணும். அதே சமயம் பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்கு. என்ன கோவில்னு தெரியல. பிள்ளையார் கோவில் ஒன்று பார்த்தீங்களா பாருங்க. அப்படியே இதால் அந்த அரசகேசரி பிள்ளையார் கோயிலுக்கு போய்கொள்ளலாம். அந்த பதாகையும் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
இப்படி நாங்கள் இந்த பிரதான வீதியாலேயே போய் கொண்டிருக்கிறோம். அப்படின்னு பார்க்க இதில் ஒரு பழைய வீடு வந்து இதுலேயும் வந்துருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே இதில் ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது, ஆர்டிஆர் என்று சொல்லிங்கன்னா அந்த பாடசாலை. ஆர்டிஆர் இந்து கல்லூரி இதான் அந்த பாடசாலை பாருங்க. பாருங்க இதுதான் அந்த பாடசாலை. அப்படி அந்த பாடசாலையும் பார்த்துட்டு வரைக்கும் இதில் எல்லாம் நல்ல நல்ல கடைகள் அங்கேயும் சொல்லியிருக்கு. பாருங்க இதெல்லாம் கடைகள் கூடுதலாக, அதாவது உணவகம் மற்ற விருப்ப கடை உண்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு ஹார்ட்வேர் உண்டு, அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விற்கிறாங்க. அப்படி எந்த பக்கம் இதுலேயும் வந்து காரசாரம்னு சொல்லி இதில் ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று இருக்குது. அப்படியே இந்த உணவகத்து பக்கத்தில் இதில் ஒரு கிளை வீதி ஒன்று போகுது. நீர்வேலி ஸ்ரீ செல்லக்கதிர்காம சுவாமி திருக்கோவில்னு சொல்லி இதில் 800 மீட்டர் தூரத்தில் அந்த கோவில் வந்துருக்கான். அதாவது இந்த வீதியாக போகணும். நாங்கள் போய் பார்ப்போம் இந்த கோவிலை. வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி 5 நிமிஷம் ஆகிட்டு மாலை நேர பொழுதுதான் இந்த கிராமத்துக்குனால பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். நேரம் வரும்போது இதில் பதாகை குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க, இந்த வீதியெல்லாம் பிரயாணிக்கணும்னு சொல்லி. இதன் வந்த வீதி இதுக்குள்ளலாம் இப்படி போகணும். எங்களெல்லாம் வீடுகள்னு சொல்லியிருக்கேன். வீட்டு குறைச்சியாக இந்த கோயிலை இப்படி தொடங்கி நாங்கள் போய் பார்ப்போம். இன்னொரு 600 மீட்டர் தூரம் பயணிக்கணும். அந்த சந்தையிலேருந்து 800 மீட்டர் தூரம். இப்போ நாங்கள் 600 மீட்டர் தூரம் இன்னும் கொஞ்சம் நேரம் பயணிக்கணும். எல்லாம் வீடுகள்னு சொல்லியிருக்கு. இதால் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு தேவாலயம் ஒன்று இருக்குதாங்க. பாருங்க இதுதான் அந்த தேவாலயம். நல்ல நல்ல மாமரங்கள் எல்லாம் சொல்லி வச்சுக்கிறேன். சரி வாங்க அப்படி நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு போவோம். இல்லை கடை ஒன்று இருக்குது. இதில் வந்து பதாகை குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. இதிலே எல்லாம் பாருங்க குட்டி குட்டி கோவில்கள்லாம் இருக்குது. இந்த வீதியில் வந்து இந்த கிளை வீதியால் திருமணம் வரும்போது இதில் பாருங்க இந்த கோயில்கிட்ட வந்துட்டோம். இப்போ அதாவது இந்த இடத்துல அறநடி பாடசாலை ஒன்றுமே இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுதான் அந்த செல்லக்கதிர்காம முருகன் கோவில். பாருங்க இதுதான் கோவில். வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இந்த நீர்வெளியில் இருக்கிற கோவில்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சனசமூக நிலையங்கள் எல்லாம் சொல்லி இந்த காணொளி வகையில் வந்து உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.